ஐயா அம்மா எல்லாரும் வாங்க வாங்க, சுட சுட சிக்கன் பிரியாணி தயாராக இருக்குது. ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப வந்து சாப்பிடுவீங்க. வேதவள்ளி அம்மா, ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி எவ்வளோம்மா? வாப்பா வா. முருகா எப்படி இருக்க? ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி ரூபாய் 120 மட்டும்தான்ப்பா. அதுவும் அளவில்லா சாப்பாடு, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடலாம். வாப்பா வா. சரிம்மா, ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி கொடுங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடடா வேதவள்ளி அம்மா, உங்கள் கைப்பக்குவமே தனிதாம்மா. நீங்கள் செய்கிற சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டை அடிச்சுக்க ஆளே இல்லைம்மா. நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குது. இந்தாங்கம்மா உங்கள் காசு 120 ரூபா, வாங்கிக்கோங்க. பாட்டி பாட்டி, எனக்கு ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி கொடுங்க. ஆனா என்கிட்ட காசே இல்ல. நாளை பின்ன எங்க அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது காசை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துடுறேன். பாட்டி தப்பா நினைக்காதீங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. வாடி என் கண்ணு, உன்கிட்ட காசே இல்லையாடி செல்லம்? பரவாயில்லம்மா, நான் உனக்கு சும்மாவே நிறைய சிக்கன் பிரியாணி தட்டில் வச்சு நீ வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டு போமா. காசுலாம் எதுவும் வேணாம். நான் ஒன்றும் கல் நெஞ்சக்காரி இல்லைடா செல்லம். நீ எப்போ வந்தாலும் சும்மாவே வந்து இந்த பாட்டிக்கிட்ட சாப்பிட்டு போமா என் ராசாத்தி. பாட்டி நீங்க ரொம்ப நல்லவங்க பாட்டி. இனி நான் எப்ப வந்தாலும் உங்ககிட்ட வந்து சாப்பிட்டு போறேன் பாட்டி. சரி, எல்லா சிக்கனும் பிரியாணியும் விற்று போயிடுச்சு. நாம் வீட்டுக்கு போய் படுத்து தூங்கினாதான் சீக்கிரம் விடிகாலையில் ஏஞ்சி போய் வியாபாரத்துக்கு வேண்டிய பொருளாக வாங்கி வந்து சமையல் செய்து வந்து வியாபாரம் செய்ய முடியும்.